கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச தனியா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதில் காரத்துக்கு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட குறைய காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் கழுவி வச்சு நாட்டுக்கோழியை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. நல்லா இலைக்கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு 7 விசில் விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்ட குழம்ப முட்டைக்கோழியாக இருந்ததுனால அதில் முட்டையும் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நாட்டுக்கோழி தனி குழம்பு ரெடி. பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.